வணக்கம் நண்பர்களே, முக்கிய செய்திகளை இந்த பதிவில் பார்க்க போகிறோம். சுப்ரீம் கோர்ட்டு கவர்மெண்ட்டை பார்த்து ஒரு கேள்வி கேட்டிருக்காங்க. இடஒதுக்கீடு நடைமுறையில் க்ரீமி லேயர் நடைமுறையை எப்போ கொண்டு வர போகிறீங்க, எப்போ அதை ஃபாலோ பண்ண போகிறீங்க அப்படின்னு கேள்வி கேட்டிருக்காங்க. அது என்ன க்ரீமி லேயர் நடைமுறை? புரிகிற மாதிரி சிம்பிளாக சொல்லணும்னா, இப்போ ஒருத்தர் மிகவும் பின்தங்கிய சமூகத்திலிருந்து இடஒதுக்கீடு நடைமுறையை பயன்படுத்தி நல்லா படித்து நல்ல வேலைக்கு போய் பொருளாதாரத்தில் ஒரு மிக உயரிய இடத்தை அடைஞ்சிடுறாரு. பொருளாதாரத்தில் மிக உயரிய இடத்தை அடைந்த பிறகு அவர்களுடைய குழந்தைகளுக்கு எதுக்காக இடஒதுக்கீடு? அதான் நல்லா படித்து பெரிய ஆளாகி வசதி வாய்ப்பெல்லாம் வந்துடுதுல்ல. அதன் பிறகும் அவர்களுடைய குழந்தைக்கு எதுக்காக ரிசர்வேஷன்? அந்த ரிசர்வேஷனை அவங்க விட்டு கொடுத்தாங்கன்னா வேற உண்மையிலேயே தேவைப்படக்கூடியவர்களுக்கு அந்த வாய்ப்பு போகும்ல. அப்படிங்கிறதான் க்ரீமி லேயர் நடைமுறை. கர்நாடகாவில் 2 IAS ஆஃபீஸர்ஸ், கணவன் மனைவி 2 பேரும் IAS ஆஃபீஸர்ஸ், அவர்களுடைய குழந்தைக்கு இடஒதுக்கீடு மறுக்கப்பட்டிருக்கு. அது எப்படி மறுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு கோர்ட்டில் கேஸு. இந்த கேஸில் தான் அப்பாவும் அம்மாவும் 2 பேரும் IAS ஆஃபீஸர்ஸாக இருக்கீங்க, பொருளாதாரத்தில் ஒரு நல்ல ஸ்டேபிளான பொசிஷனுக்கு போயிட்டீங்க. அதன் பிறகும் உங்களுடைய குழந்தைக்கு எதுக்காக இடஒதுக்கீடை எதிர்பார்க்குறீங்க அப்படின்னு தான் சுப்ரீம் கோர்ட்டு கேள்வி கேட்டிருக்காங்க. இந்த கேஸில் தான் க்ரீமி லேயர் சிஸ்டத்தை ரிசர்வேஷன் சிஸ்டத்துக்குள்ளே கொண்டு வாங்க அப்படின்னு அட்வைஸ் பண்ணியிருக்காங்க. இது ஒன்று. ரெண்டாவது என்ன பார்க்க போகிறோம்? ரெண்டாவது, கோவை மாவட்டம் சூலூர் அருகே 10 வயது சிறுமி படுகொலை செய்யப்பட்ட ஒரு ஷாக்கிங் நியூஸ் வெளிவந்திருக்கு. குற்றவாளிகள் 2 பேர் கைது செய்யப்பட்டிருக்காங்க. 2 பேருமே அந்த சிறுமியுடைய வீட்டு பக்கத்து வீட்டுக்காரங்களாம். இப்போ காவல்துறை கைது செய்து விசாரணை நடத்திக்கிட்டு இருக்காங்க. கொலை செய்யப்பட்ட அந்த சிறுமியுடைய உடல் கூராய்வு தொடங்கியிருக்கு. உடல் கூராய்வுக்கு பிறகு தான் அந்த ரிப்போர்ட்டை வச்சு தான் அந்த குழந்தைக்கு என்ன நடந்திருக்கு, அந்த சிறுமிக்கு என்ன நடந்திருக்கு அப்படிங்கிறது எக்ஸாக்டாக தெரிய வரும் அப்படின்னு காவல்துறை சொல்லியிருக்காங்க. ஒரு பக்கம் அந்த மிருகங்கள் 2 பேர்கிட்ட காவல்துறை விசாரணையை நடத்துது. இது 2. இப்போது பல அரசியல் கட்சி தலைவர்கள் இதுக்கு கடும் கண்டனத்தை தெரிவிச்சிருக்காங்க. அண்ணாமலை என்ன சொல்லியிருக்காரு? திமுக ஆட்சியில் பெண்கள் மற்றும் குழந்தைகளுக்கு எதிராக பாதுகாப்பற்ற ஒரு சூழல் இருந்துச்சு, அது இன்னும் தொடருது, டிவிக்கு ஆட்சியிலையும் தொடர்றது கவலைக்குரிய விஷயம் அப்படின்னு அண்ணாமலை பதிவு போட்டிருக்காரு. இப்போ உடல் கூராய்வு நடந்துக்கிருக்கு. பாவம் அந்த சிறுமி நிம்மதியாக வீட்டு வாசலில் விளையாடக்கூட முடியலை. அந்த சிறுமி வீட்டு வாசலில் விளையாண்டுக்கு இருந்திருக்கு. அந்த 2 பேர் என்ன பண்ணியிருக்கானுங்க? அந்த சிறுமியை கடத்தி கொலை பண்ணியிருக்கானுங்க. உச்சபட்ச தண்டனையை வாங்கி கொடுக்கணும் தமிழக அரசாங்கம் அப்படின்னு பொதுமக்கள் டிமாண்டை முன்வைக்கிறாங்க. இது 2. மூணாவது என்ன பார்க்க போகிறோம்? அமெரிக்க உளவுத்துறை இயக்குனர் துளசி கபாட் இருக்காங்களே, அவங்க தன்னுடைய பொறுப்பை ரிசைன் பண்ணியிருக்காங்க. காரணம் என்னென்னா, அவங்களுடைய கணவருக்கு புற்றுநோயாம், கேன்சர். அதனால் என்னுடைய கணவரை நான் பார்த்துக்கணும் அப்படிங்கிறதுனால என்னுடைய இந்த பொறுப்பை ரிசைன் பண்ணுறேன் அப்படின்னு துளசி கபாட் அறிவிச்சிருக்காங்க. இது 3. நாலாவது என்ன பார்க்க போகிறோம்? நியூஸ் தமிழ் 24x7 சேனல் இருக்காங்களே, அவங்க ஒரு தலைப்பு ஒன்று கொடுத்துருக்காங்க. கோட்டை கலட்டிய CM விஜய், கோட்டையே அதிர்ந்த தருணம் அப்படின்னு சொல்லிட்டு தலைப்பு வச்சுருக்காங்க. நீங்களாம் ஒரு பொறுப்புள்ள மீடியாவா? எப்போதுமே மீடியாக்கள் ஆளும் கட்சிக்கு ஏன் இப்படி ஜால்ரா அடிக்கிறாங்க அப்படிங்கிறதான் தெரியலை. கடந்த திமுக ஆட்சியில் தமிழக மீடியாக்கள் அனைத்துமே திமுகவுடைய செய்தி தொடர்பாளர்கள் ரேஞ்சுக்கு நியூஸ் போட்டுக்கு இருந்தாங்க. இப்போ ஆட்சி மாறிடுச்சா? இப்போ டிவிகேவுக்கும் அதே மாதிரி செய்திகள் போட ஆரம்பிச்சிருக்காங்க. பொறுப்புள்ள மீடியா என்ன பண்ணணும்? தமிழகத்தில் நடக்கக்கூடிய பிரச்சனைகளை கவர்மெண்ட்டுடைய கவனத்துக்கு கொண்டு போகணும். கவர்மெண்ட் அப்போ தான் ஆக்ஷன் எடுப்பாங்க. பிரச்சனைகளை பற்றியே பேசாமல் இது மாதிரி பில்டப் பண்ணுற வேலையே எதுக்காக மீடியாக்கள் பார்க்குறாங்க அப்படிங்கிறது தெரியலை. அதை அந்தந்த கட்சிகளுடைய PR பார்த்துக்குவாங்க. உங்களுக்கு என்ன வேலை அதில் அப்படின்னா பொதுமக்கள் கொந்தளிக்கிறாங்க. அதனால் இப்படி தலைப்பெல்லாம் வைக்கிறத விட்டுட்டு பொறுப்பாக நடந்துக்கோங்க அப்படின்னு தமிழக மீடியாக்களுக்கு தமிழக மக்கள் அட்வைஸ் பண்ணுறாங்க. இதையும் பார்க்குறோம். அடுத்து, எங்கே பார்த்தாலும் அண்ணாமலையுடைய போஸ்டருங்க. ஒரு போஸ்டர், ஃபியர்லெஸ் மைண்ட்ஸ் ஹேவ் நோ லிமிட்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு வாசகத்தோட அண்ணாமலை போஸ்டரை பரவலாக தமிழகம் முழுவதும் பார்க்க முடியுது. குறிப்பாக கோயம்புத்தூர் முழுவதும் இந்த போஸ்டர்ஸ் தான். இன்னொரு பக்கம் அண்ணாமலை தனி கட்சி ஆரம்பிக்கிறாரு, இதுதான் கொடி, இதுதான் சின்னம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பக்கம் சோசியல் மீடியா முழுவதும் இந்த செய்திகள். எங்கே பார்த்தாலும் அண்ணாமலை போஸ்டரு, எங்கே பார்த்தாலும் அண்ணாமலை தனி கட்சி ஆரம்பிக்க போகிறாரு அப்படிங்கிற மாதிரியான செய்திகள், இதெல்லாம் ஒரு பெரிய பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கு. ஒன்று,
அண்ணாமலையை பாஜக மாநில தலைவராக டெல்லி மேலிடம் ஆக்குனாங்கன்னா அதை அக்செப்ட் பண்ணிக்குவார். அதுவும் 2 டேர்ம் தொடர்ந்து இருக்கணும் அப்படின்னு நினைக்கிறாரு அண்ணாமலை. அப்போ தான் பிஜேபியை ஸ்ட்ராங்காக நிலைநிறுத்த முடியும் தமிழகத்தில் அப்படிங்கிறதுக்காக 2 டேர்ம் கேட்டிருக்காரு. மேலிடம் ஓகே சொன்னால் டெஃபினட்டாக சார்ஜ் எடுத்துக்குவார். இல்லை அண்ணாமலையை மாநில தலைவராக்கிற முடிவு எடுக்கலைன்னா தனி கட்சி பக்கம் போயிடுவார், டயத்தை வேஸ்ட் பண்ண மாட்டார். ஏன்னா அண்ணாமலைக்கு தெரியும் இது குரூசியலான டைம் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் எழுதுறாங்க. என்ன நடக்க போகுது அப்படிங்கிறது தெரியலை. ஆனால் பிஜேபியை விட்டு அண்ணாமலை விலகுவார் அப்படிங்கிறதுல எனக்கு இப்போதைக்கு நம்பிக்கை இல்லை. ஏன்னா மோடிக்காக அண்ணாமலை அரசியலுக்கு வந்தவர். பிஜேபியை விட்டு விலகுறாரு அப்படின்னா அது மோடிக்கு தான் செட்பேக்கு. அந்த டிசிஷனை அண்ணாமலை எடுக்க மாட்டாருன்னு நான் நினைக்கிறேன். பாஜக மேலிடத்துக்கிட்ட பேசி நிலைமையை புரிய வச்சு அவருடைய கண்டிஷன்ஸுக்கு டெல்லி மேலிடம் ஒத்துக்க வைப்பாருன்னு எனக்கு தோணுது. இது எதுக்காக டெல்லி மேலிடம் இவ்வளவு யோசிக்கிறாங்கன்னு தெரியல. ஒரு சின்ன குழந்தை கூட தெரியுது, அண்ணாமலை வந்தால் மட்டும்தான் தமிழக பாஜக வளரும், அண்ணாமலை இல்லைன்னா தமிழக பாஜக 0 அப்படின்னு சின்ன குழந்தை கூட தெரியுது. பிறகு எதுக்காக இவ்வளவு யோசிக்கிறாங்க? சட்டுப்புட்டுன்னு அவரை மாநில தலைவர் பொறுப்பில் உட்கார வச்சு கட்சியை வளர்க்கக்கூடிய வேலையை பார்ப்பாங்களா? எதுக்காக இப்படி டயத்தை ஓட்டுறாங்க அப்படின்னா எனக்கு புரியலைங்க. உங்களுக்கு புரியுதா? மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். தொடர்ந்து கணக்கில் இருங்க. அடுத்தடுத்து நிறையா பதிவுகளை பார்க்க போகிறோம். நன்றி. ஜெய் ஹிந்த்.